கையெழுத்து போட்டது 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ரெண்டாவது அரங்கமே செமையா அதிருது. அவ்வளோ கத்து, அவ்வளோ விசிலு. அதுலனா முதலமைச்சர் பதவி இருக்கிற கூட்டமா இல்ல சினிமா கூட்டமா ஒண்ணுமே புரியலங்க. அப்படி இருந்ததுங்க திருவிழா மாதிரி. எங்கெங்கயோ இருந்து வந்தாங்க அவங்கள பார்க்க, அவரை பார்க்கறதுக்காகவே. அவர் பேசக்கூட மாட்டாரு, சும்மா அப்படி ஸ்டேஜ்ல உட்காந்து அவ்வளோ விசில் அடிக்கிறாங்க அவருக்காக. ஆனா ஒண்ணு தெரியுது, மக்கள் இந்த 2 கட்சியுமே விரும்பல. நமக்கு அது தேவையில்லை. புதுசா ஏதாவது மாற்றம் நமக்கு தேவை அப்படின்னு. போக்குவரத்து, அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது, போக விடாம பண்ணது, இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருந்திருந்தா 108க்கு மேலேயே தொகுதி வாங்கியிருப்பாரு. இவங்க பண்ண சதி அதெல்லாம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே அவருக்கு இருக்கு. அவர் முன்னெச்சரிக்கையாவே டைம் கேட்டுட்டாரு. நான் அவசரமா எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு டைம் தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கு. நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வெளியே நான் மக்களுக்கு பண்றது கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 5 வருஷம் பார்த்து பண்ணணும், நல்லது பண்ணணும், கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரணும்ன்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. ஒரு நடிகனா இருந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ன உடனே அவருக்கு படம் பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அங்கிருந்து இப்போ வரைக்குமே அவருக்கு எவ்வளோ குடைச்சலோ கஷ்டங்களையும் கொடுத்துருக்காங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வைக்கணும்னு இல்லை, அவ்வளோ சரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரச்சனையும் தாங்கி 108 தொகுதியில சுயேட்சையா நின்று ஜெயிச்சு எந்த கூட்டணியும் இல்லாம அதுக்கப்புறமா ஒரு ஆதரவு கொடுத்து சிஎம் சீட்ல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவரு கையெழுத்து போட்டது என்னன்னா, சிஎம் சீட்ல உட்காந்த பிறகு பெண்களோட பாதுகாப்புக்காகவும் போதைக்காகவும் இது ரெண்டுத்தையுமே நான் முக்கியமா நான் பார்ப்பேன், கவனிப்பேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து சாலை, இது எல்லாத்தையுமே நான் முக்கியமா பார்ப்பேன். இதுக்கப்புறமா நான் சொல்லாததையும் செய்யணும்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஜோசப் விஜய் ஆகிய என்னும் நான் அப்படின்னு அந்த அரங்கத்துல நேரு ஸ்டேடியத்துல சொல்லும் போது விசில் அடிக்கிறாங்க பாருங்க, அரங்கமே அதிர்துங்க. என்ன மாசுல எவ்வளோ பிரச்சனை. அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து படம் ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை கொடுத்து, அரசியலுக்கு வந்த பிறகும் அதுக்கப்புறமா பிரச்சனை கொடுத்து எல்லா பழியும் தூக்கி அவர் மேல போட்டு, அது ஒரு இதெல்லாம் ஒரு கட்சியா? சினிமாக்காரங்க சினிமா முகறதுன்னா கட்சி ஆரம்பிச்சிருவீங்களா? ஒரு தொகுதி கூட வராது, 2 தொகுதி கூட வராதுன்னு சொல்லி கலாய்ச்சி பேசின அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் 108 தொகுதி எந்த கூட்டணியுமே இல்லாம நின்று ஜெயிச்சு காட்டிக்கிறாரு. அப்போ மக்களுக்கு